ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பியிலிருந்து பிஓ எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட். அதாவது எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா எவ்ரிடே கேட்டுகிட்டே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சார் பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், எப்போ சார் எக்ஸாம் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹை லெவல் போஸ்டிங், ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நவ் கரண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி வரணும், அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். நீங்கள் எதிர்பார்த்துருந்த விஷயம் மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தோம். எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் டூரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தென் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட்டு, தென் சிலபஸ் என்ன, இந்த சிலபஸை வந்து எப்படி ஃபாலோ பண்ணினா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும், யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, தென் பாஸ் மார்க் எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, அதர் கேட்டகரிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஏன்னா பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 மார்க் வந்து சொல்லிக்கிறாங்க. அதை நான் கேட்டகரிஸ் வைஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணி நம்ம 1 by 1 பார்க்கலாம். தென் எக்ஸாம் பேட்டர்ன், இதில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கம்பல்சரியா அப்படிங்கிற மாதிரி. தென் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே டெட் கேஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் டீச்சராகவே ஆக முடியும். ஆல்ரெடி இந்த டெட்டு வர்றதுக்கு முன்னால் யாரெல்லாம் நீங்கள் வந்து சீனியாரிட்டியில் இல்லை ஒரு சில அப்பாயின்மெண்ட்னாலாம் நீங்கள் வந்து இப்போ டெட்டு வர்றதுக்கு முன்னால் யாரெல்லாம் நீங்கள் வந்து சீனியாரிட்டியில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து விதிவிலக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் சீனியாரிட்டியில் ஜாயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு எல்லாமே இந்த டெட்டில் இருந்து விதிவிலக்கு. பட் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் அவங்க டீச்சராக அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களுக்கு டெட்டு தேவையில்லை, அதுலேருந்து விதிவிலக்கு உண்டு. ஆனால் அவங்க ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். பட்டு டெட் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இல்லை டெட்டில் பாஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப்பில் விட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க கட்டாய ஓய்வு பெறும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 5 years இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க்கு வந்து 5 years தான் இருக்குது, நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெட்டு வந்து தேவையில்லை, அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு. ஆனால் அந்த 5 yearsக்குள்ளே எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 5 yearsக்கு மேலே 5 yearsக்கு மேலே வந்து எனக்கு வந்து ஒர்க்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ரிட்டைர்மெண்ட்டுக்கு எனக்கு 5 years உள்ளே இருக்கிறவங்களுக்கு டெட்டு தேவையில்லை, அவங்க ஜாப்பை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் 5 yearsக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணி தான் ஆகணும். டெட் பாஸ் பண்ணலை அப்படின்னா ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா கட்டாய ஓய்வு பெற வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஆல் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கு டெட்டு தேவையா இல்லையா, டெட்டு இருந்தால் தான் பிஓ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியுமா, எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த பிஓ எக்ஸாமுக்கு டெட்டு தேவையில்லை. ஏன்னா பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இது நான் டீச்சிங், இது வந்து ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஒரு பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால டெட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து யூஜி வித் பிஎட் வந்து பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதனால் உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை அப்படின்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி தென் வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் போஸ்டிங்
கட் ஆஃப் ஃபேஸில் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை, டைரக்ட் போஸ்டிங், சிங்கிள் பேப்பர். கட் ஆஃப் ஃபேஸஸில் ஒரு 110+ மார்க் எடுத்தாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட்டு ஒரு ஃபைனல் சான்ஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். அதனால் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. அவர் அகாடமி டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். யூனிட் வைஸ், அந்த யூனிட் வைஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்ம வந்து யூனிட் வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எனஃப் தான். கரெக்டான வேலை டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 50 டெஸ்ட் இருக்கும். அந்த 50 டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 110+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ளஸ்ஸே பிடிஎஃப் மோட் தான். நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நான் வந்து டே டைமில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் சார், என்னால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலன்னா ஆஃப்டர் என்னால் அட்டன் பண்ண முடியுமானா 100% பாசிபிள். நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டே ஈவினிங் கீ ஆன்சர் ரிசீவ் ஆகும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதனால் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட் டேட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்க்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆல்ரெடி இந்த டீச்சர் போஸ்ட்டையே அவங்க வந்து ஜாப்பை கண்டினியூ பண்ண முடியும். பாஸ் பண்ணலை அப்படின்னா ஜாப்பை விட்டு அவங்க வந்து வெளியே வரலாம். இல்லை அப்படின்னா கட்டாய ஓய்வு பெறும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆல் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன, டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் போனவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா அவங்க டெட் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாது. கட்டாய ஓய்வு பெறும் நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஆல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்காங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. யூஜி வித் பிஎட், நோ எக்ஸ்பீரியன்ஸ், நோ நீட் ஃபார் டெட், எதுவுமே இல்லை. ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% வந்து உங்களால் வந்து ஜாப் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இது வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி, ஒரு ஹை லெவல். ஏன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 36,000 to 1,16,000 வரைக்கும் இந்த சேலரி பேக்கேஜ் வந்து இருக்குது. அதனால் தன்னம்பிக்கையோட நீங்கள் இதுவரை படிக்கலை சார், என்னால் பாஸ் பண்ண முடியுமானா 100% பாசிபிள். இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால கண்டிப்பாக நிறையா வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் வந்து கவர்மெண்ட் வந்து இருக்குது. ஆனால் டூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னால் படித்தா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமானா 100% வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். நிறைய ரிட்டைர்மெண்ட் இருக்குது, நிறையா வேக்கன்சியுமே அவங்க கொடுத்துருக்க வேக்கன்சி விட இன்னும் அதிகமான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கரெக்டான வேயில் ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அவர் அகாடமி டெஸ்ட் ஷெட்யூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 110+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த 2023 பிஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் கட் ஆஃப் மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் 10க்கு 106 தான். 106லேருந்து 76 வரைக்கும் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டுக்கிறாங்க. இது வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோதானா சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆல் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், யூனிட் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். டெஸ்ட் ஷெட்டில் மட்டும் ப்ளஸ் ஸ்டடி மெட்டில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஆர்பி போல சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் யூனிட்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் வந்து ஸ்கோர் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் ப்ளஸ் வந்து சைக்காலஜி. 7 யூனிட் அப்படிங்கிறது வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்,
ஸோ சோசியல் சயின்ஸ், ஸோ சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி. ஸோ தென் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர், அதுதான் 7th யூனிட், ப்ளஸ் வந்து ஜைக்காலஜி. ஸோ இதுதான். ஸோ இது 110 மார்க் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஆல் யூனிட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி, ஜிகே வித் எக்கனாமிக்ஸ், இந்த 110 மார்க் ப்ளஸ் 10 மார்க் அப்படிங்கிறது வந்து ஜிகே வித் கரண்ட் அஃபேர். அதில் ஜிகேல இருந்தே ஒரு 8 மார்க் மேலே வந்து ஜிகேல இருந்தே வந்துடும். 1 or 2 மார்க் தான் கரண்ட் அஃபேர்லேருந்து வரும், மேபி வராமல் கூட போகலாம். தென் 30 கொஸ்டின்ஸ் வந்து சைக்காலஜி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ். இந்த 150ல் 110 ப்ளஸ் நீங்கள் எடுத்தாலே போஸ்டிங் அப்படிங்க வந்து ஈஸியாக வாங்க முடியும். அதுக்கு ஏதோ ஒரு ஷெடியூல் வைஸ் பிளான் பண்ணி ஒரு டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணால், ஸோ எந்த டாப்பிக் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எந்த யூனிட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். எனக்கு இங்கிலீஷ் வராது சார், மேக்ஸ் வராது சார், ஸோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்தெந்த யூனிட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க, எந்த யூனிட்க்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக வந்து 110 மார்க் அப்படிங்க வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் டெஸ்ட் ஷெட்யூலுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டூரேஷனை பொறுத்த வரைக்கும் கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் இந்த 2025 தான். இந்த 2025 மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் எப்போவுமே போக முடியாது. அப்படியே போகணும்னு நினச்சாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணியே பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் கரெக்டான வேயில் இப்போ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி. ஸோ 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 50 மார்க் கேட்பாங்க. 40% எடுக்கணும். 40% மீன் 20 மார்க். 20 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். இதில் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. இல்லை இதில் 20 மார்க் மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுக்கல அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம வந்து செப்பரேட்டாகவே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்ம இந்த டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணி கொடுப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 40 வரைக்கும் எழுதிக்கலாம். 17-20-25 உள்ள 40 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள். ஸோ அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 45 17-20-25 45 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஜி வித் பிஎட். சார் அப்போ எனி டிகிரி வித் பிஎட் இருந்தால் எழுதலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த சப்ஜெக்டில் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள். ஸோ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்டடியாக பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 10+, 2+, 3+, 2 or 1. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். யூ ஆர் எலிஜிபிள். தென் நான் வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், யூ ஆர் நாட் குவாலிஃபைட், நாட் எலிஜிபிள். தென் பிஇ வித் பிஎட் கேண்டிடேட் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, தென் ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ பாஸ் மார்க் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ? ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்சி வந்து 45% எடுத்தால் நீங்கள் பாஸ். அதாவது 150 மார்க்கு 45% மீன்ஸ் 67.5 மார்க் எடுத்தால் நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் வர்ற எல்லாருமே நீங்கள் பாஸ். எஸ்டி ஃபார் 40% மீன்ஸ் 60 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். ஸோ அதர்ஸ் கேட்டகரியில் வர்ற எல்லாருமே 50% எடுக்கணும். 50% மீன் 75 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். இந்த பாஸ் மார்க் எடுத்தாலே போஸ்டிங் கிடச்சிருமா அப்படின்னா நாட் பாசிபிள். ஏன்னா இது கட் ஆஃப் ஃபேஸஸில் தான் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டெட் எக்ஸாம் இல்லை. இந்த ஸோ 82 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது இது வந்து கட் ஆஃப் ஃபேஸஸில் யார் அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களோ
அவங்களுக்கு தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 110+ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டாலே ஈஸியாக வந்து ஸோ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிவில் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1:1.25 ரேஷியோவில் தான் சிவில் லிஸ்ட் அப்படிங்கும்போது ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 69 வெர்டிக்கல் ரிசர்வேஷன் தான். ஓகே, இப்போது தென் அப்லோட் டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஸ் அது 40.04 KB இருக்கணும். ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரும் சேம் தான். 10th SSLC சர்டிஃபிகேட் 500+ KB 500 KB. தென் பார்த்திங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ஈக்குவலண்ட். இப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னா நான் மைக்ரோ பயாலஜி பண்ணிக்கிறேன் சார், பயோகெமிஸ்ட்ரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். இப்போ ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா சாவரம் மைக்ரோ பயாலஜி அப்படின்னா ஈக்குவலண்ட் டு நம்ம சொன்ன சப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், அப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட்டுக்கு எதில் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்களோ இப்போ மைக்ரோ பயாலஜி அப்படின்னா பயாலஜி இல்லைனா சுவாலஜிக்கு ஈக்குவலண்ட் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலண்ட் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம், யூ ஆர் எலிஜிபிள். ஸோ யூஜி டிகிரி அண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஈக்குவலண்ட், பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட், தென் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட். கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அந்த இன்ஸ்டியூஷனில் என்னால் வாங்க முடியல அப்படின்னா கெசட் ஆஃபீஸரில் வந்து நீங்கள் வந்து ஸோ வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதனால் இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட். அதனால் கரெக்டான வேயில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெரி சூன் அஸ் பாசிபிள். ஸோ அவங்க நவம்பரில் சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஆர்பியில் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு அக்டோபரில் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. அதனால் டூரேஷன் பார்க்கும்போது நீங்கள் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியாது. உங்களுக்கே தெரியும், பிஹெச்டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன டிஆர்பி ஆனுவல் பிளானை சொன்ன மந்த்தை விட 1 month பிஃபோர் அட்வான்ஸாகவே அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ படிக்கிறதுக்கு டூரேஷனே இல்லை. அதே மாதிரி தான் டெட் எக்ஸாமு. ஸோ ஒரு 80 days கூட இல்லை, அந்த மாதிரி தான் அவங்க டூரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு டூரேஷன் இல்லை, என்ன டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதே மாதிரி பிஓ எக்ஸாமுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ரொம்ப லேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால டூரேஷனும் அவங்க ரொம்பலாம் கொடுக்க சான்சஸே கிடையாது. எந்த அளவுக்கு குயிக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் போடணும், ஏன்னா நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கரெக்டான வேலை வந்து நீங்கள் ஷெடியூல் வைஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அவர் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.